ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோட் சைட் காளான் மசாலா. ஆமாங்க, நம்ம ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய காளான் மசாலாவை நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது இந்த காளான் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் முட்டைக்கோஸ் ஒரு கப் காளான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அதே கப்பில் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த மாவு போட்டிருக்கோம்ல எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வைங்க. அந்த கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம்ல முட்டைக்கோஸ் காளான், அதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை பொரிச்சு எடுத்துட்டு நல்லா உதிரியாக பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா உதிரியாக பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வைங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம பொரிக்கிறதுலே ஆயில் நிறையா இருக்கும். ஸோ ஆயில் வந்து அளவாக சேர்த்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் நம்ம நசுக்கி வச்சுக்கணும். அரைக்க வேண்டாம், இடித்து வச்சா போதும். அந்த இடித்ததையும் அதோடைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே 3 பெரிய தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த 3 பெரிய தக்காளியை அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் 3 போதும், சின்ன சைஸாக இருந்தால் 4 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் ஊற்றி நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு. ஏன்னா நம்ம பொரிக்கிறதுலேயும் உப்பு போட்டிருக்கனால நீங்கள் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் அதே தான், நம்ம அதுலேயும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, அதாவது மல்லிப்பொடி, அதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு, அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல காளான், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து நல்லா உதிரியாக இருக்கணும். ஸோ அந்த காளானையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுங்க. நல்லா அதை உடச்சி விடுங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா உடச்சி கொடுங்க. இப்போது இந்த காளானை இன்னும் நல்லா
கிரேவி மாதிரி கொண்டு வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இந்த கிரேவியோடு ஊற்றிடுங்க. ஏன்னா நம்மளோட கிரேவிக்கு திக்னஸ் வந்து இந்த சோள மாவு வந்து கொடுக்கும். ஸோ ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப 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 டேஸ்டான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கார்னிஷுக்கு கொஞ்சம் பச்சை வெங்காயமும் கொத்தமல்லியும் மேலே தூவிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஹோம்மேட் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.